மத்திய அரசின் ஜிஎஸ்டி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் உலர் பழங்களின் விலை கிலோவுக்கு 40 முதல் 50 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். உலர் பழங்களின் விலை எந்த அளவு குறைந்திருக்கிறது, விரிவா சொல்லுங்க. உலர் பழங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% 5% மத்திய அரசு குறைந்துள்ளது. இந்த வரி குறைப்பானது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பிஸ்தா, பாதாம், டீஹைட்ரேட் பொருட்களுக்கு இதுவரை விதிக்கப்பட்டு வந்த 12% வரி மாற்றப்பட்டு இனி 5% வரி மட்டுமே விதிக்கப்படும் என்று மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் உலர் பழங்களின் விலை கிலோவுக்கு 40 முதல் 50 ரூபாய் வரை குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். உதாரணத்திற்கு 12% ஜிஎஸ்டி முறையில் கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த அத்திப்பழம் தற்பொழுது வரி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் கிலோ 1124 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று 12% ஜிஎஸ்டி முறையில் கிலோ 820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பாதாம் தற்போது 5% குறைக்கப்பட்டுள்ளதால் கிலோ 770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தரத்தை பொறுத்து இந்த விலை மாற்றம் இருக்கும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று பிஸ்தா ஒரு கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அதுவும் 1124 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பேரிச்சம்பழத்தின் விலையும் கணிசமாக குறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த உலர் பழங்களின் விலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 50 முதல் 60 ரூபாய் வரை விலை குறைந்திருக்கிறது. 12% வரியாக இருக்கும்போது ஒரு விலை இருந்தது, அதிலிருந்து 40 முதல் 50 ரூபாய் வரை விலை குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர்.